ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீயா நானா 2/2/2025 அன்று ஒளிபரப்பான மாமியார்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, மருமகளுக்கு அப்படி இல்லை. இதுதான் விவாதம். இது 2வது பாகம். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் விரிவான பாருங்க. ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பக்தின்றது அது ஒரு ஃபீல். எஸ். ஆனால் இந்த பக்தியை இங்கே எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மிரட்டல் மூலமாகவும் பயமுறுத்தல் மூலமாகவும் இந்த கலாச்சாரத்தை கட்டி காக்கிறேன்னு எடுத்து வராங்க. இயல்பாக செய்கிறது தான் எப்பயுமே அன்பை போதிக்கும், அன்பை இது பண்ணும். அதை வலுக்கட்டாயமாக செய்யும்போது வெறுப்பு வரும். இன்னைக்கு 15 வருஷமாக ஒரு அம்மா 15 பட்சணை செஞ்சிட்டு இருக்க அந்த யோசிச்சு பாருங்க, உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்துல ஒரு குடும்ப உறவுகளுக்காக உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக எத்தனை இவ்வளோத்தையும் நீங்கள் சாப்பிட முடியுமா? இதெல்லாம் என்னன்னா பெருமைக்கு இவ்வளவு பட்சணை பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த பெருமைக்கு எருமை மேய்க்கிறது தான் இங்கே நிறைய நடந்துகிட்டு இருக்காது. பக்தியின் மூலமாகவும் சரி, மற்ற விஷயங்கள் மூலமாகவும் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் எப்போ அது மாறும் அப்படின்னா படிப்பின் மூலமாக மாறும். இப்போ நானே அந்த 4:30 பொங்கல் வைக்கணும் அப்படின்ற விஷயத்த நானே எட்டுன்னு வந்திருக்கேன்னு சொல்ல வரேன். ஆமாம். சென்னையில் அதை வைக்கும்போது சரியா செஞ்சிடணும் அப்படின்னும் போது, ஆமாம் சரியா செஞ்சால் யார் அவார்டு கொடுக்க போகிறாங்க, இதனால ஒரு சண்டை ஒரு வாட்டி வந்தது. அதன் பிறகு இது எல்லாத்தையுமே மாற்றேன் நான். அப்போ இந்த புள்ளியில் எங்கே நம்மளுக்கு அதை யோசிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்படி தான் வளர்ந்து வந்திருக்கோம், இப்படிதான் நம்ம பழக்கப்படுத்தியிருக்கோம். அப்பா தேவசம்னா அதை நீங்கள் அதை தான் செய்யணும்னு வழக்கப்படுத்திட்டு இருக்கோம். அதை தான் நான் மாற்றி அப்பா தேவசத்துக்கு 10 பேர் சோத்தை வாங்கி கொடுத்தா போதும், அவ்வளோதான் தேவசம், முடிஞ்சு போச்சு. இதுக்கு நான் குளக்கரையில் இது மூதாதையர்கள் முன்னோர்கள் இந்த கதமையெல்லாம் எதுவுமே கிடையாது. 10 பேர் சோத்தை வாங்கி கொடுக்குறது மேட்ரு ஓவர். அது 10 நாள் அன்றைக்கி தான் செய்யணுமா? எப்பெல்லாம் முடியுதோ அதெல்லாம் செஞ்சுக்க வேண்டியதான். தட்ஸ் ஆல். ஏன்னா 1500 ஒரு ஃபண்டுன்னு ஒதுக்குறோன்னு வச்சுக்காங்களேன் தேவசத்துக்குன்னு. அந்த காசு அன்றைக்கே 10ன்னா உனக்கு யாருக்குமே சோறு எங்கடா கொடுக்குறதுன்னு யாருக்கு கொடுப்பேன், அதனுடைய வேல்யூவே எல்லாம் போயிடும். அப்போ அந்த 1500 ஒரு ஃபண்டு ஒன்று வச்சுருக்கேன், 2000 ஒரு ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன்னா அது எப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதோ, எதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உன் மைண்டுக்கு போடுதோ அதை பிரித்து கொடு. அன்றைக்கே தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சாப்பாடு தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பஸ் டிக்கெட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். இதுதான் நான் கடைப்பிடிக்கிற விஷயம். இதெல்லாமே காலங்காலமாக கலாச்சாரத்தின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும் மன உளைச்சல் மூலமாகவும் என் மண்டையில் உருவேற்றி வச்ச விஷயங்கள் தான். இதெல்லாம் தான் நாங்கள் மாற்றணும்னு சொல்ல வரேன். அது மாறுறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் அது அன்றைக்கே சொன்னோமே, இதை பண்ணலைன்னா இது ஆகும் அப்படின்னும் பொழுது உங்களையும் மீறி அது புத்திக்கு வரும்போது இல்லை இதனால இது இல்லை அப்படிங்கிறத யோசிச்சாலே போதும். ஏன்னா ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக சொன்னுச்சு, சார் இவ்வளோ வருஷமாக சொல்கிறாங்களே சார், அந்த பக்தியை நான் இனிமேல் ஃபீல் பண்ணலை, எனக்கு பக்திங்கிறது என்னன்னு இன்னுமே அவங்க கற்றுக்கலன்னு. அது ரொம்ப நல்லா சொன்னாங்க. என்னென்னோ பண்ணுறோம் சார், காலையில் எழுந்திரிக்கிறோம், விளக்கேற்ற எல்லாம் சொல்கிறாங்க செய்கிறோம், ஆனால் அந்த பக்தியை நான் ஃபீல் பண்ணணும்ல, அது ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பர்சனல் ஃபீல் இல்லை, அது எனக்கு வரவே இல்லை. அந்த எல்லோ சாரி சொன்னது தான். அதாவது என் பிள்ளைக்கு நான் கடவுள் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவன் உணரணும். அவன் உணர்ந்து அதை பண்ணணும். ஆனால் நான் டிசிப்ளின் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அவனுக்கு ஒரு டிசிப்ளின், எப்படி வாழணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறேன். இதில் ஒரு பயங்கரமான அதுக்கு ஒரு சமாதானம் என்ன, இந்த டிசிப்ளின் தான் நாங்க பக்தி மூலமா நீங்க பக்தி மூலமா கத்து கொடுக்கல, மிரட்ட வைக்கிறீங்க, பயமுறுத்துறீங்க. பக்தின்றது இங்க பயமுறுத்துறது ஆகுது. அந்த பயமுறுத்தலுடைய இன்னொரு காரணம் என்ன, குடும்பத்தினுடைய அமைதி கெட்டு போறதுக்கும் இல்ல நோய் எதுவும் ஒன்னால எதிர்பாராத சிக்கல் வந்தாலும் இதெல்லாமே நீ செய்யாதனாலன்ற மாதிரி திரும்பவும் அவங்களை ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா அவங்களை மைண்ட் அளவில் அவங்களை உடைக்கிறதுக்கான விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே அந்த பக்தி எல்லாமே என்ன அப்படின்னா பொண்ணுங்களுக்கு தான் கடத்தப்படுது. ஆமா ஆமா. இது பசங்களுக்கு கிடையவே கிடையாது. வீட்டுக்காரர் அவர் வந்தாருன்னா அவர் அந்த படையில சாப்பிட்டு போயிடுவார். பையன் அவன் வரணுங்கிறதே கிடையாது. குடும்பத்துல பெண்கள் தான் இதை செய்யணும் அப்படின்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணணும், அவங்க அதை கடத்தணும்னு நான் ட்ரை பண்றேங்க, அவங்க அதை செய்ய மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு கோவம். இன்னொரு ஒரு அம்மா ஊட்டி கொடைக்கானல்னு போனா கூட அந்த இடத்துல ஒரு டூர் கோயிலுக்கு டூர் போகணும்ன்றாங்க. இது எந்த வகையில அது சரியா வரல. இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். இந்த பக்தி இதன் மூலமாவே நிறைய நேர விரயம் போகுது அப்படின்றதும் சகிச்சுக்கிட்டு எதுக்கு பண்ணணும் அப்படின்றது தான் இங்க கேள்விகளே. இதுல நான் அப்ப இதுல எல்லாமே வரணும்னா ஆண் பெண் கணவன் மனைவி 2 பேருமே அதுல இருக்கணும். 2 பேருமே அந்த புரிதல் இருக்கணும். 2 பேருமே அது ஒண்ணுமே இல்லைன்னு பேசி தெளிந்து வரணும். இங்க ஒண்ணு இல்லாட்டாலும் அம்மா சொல்லுவாங்க ஏதாவது செஞ்சுட்டு போயிட அப்படின்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு? அம்மா சொல்லுவாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா
அது தப்பாயிடுச்சுன்னா அன்னைக்கே சொன்னாங்கல்ல விளக்கேத்திருன்னு செஞ்சிருந்திருக்கலாமா நீனு அப்படின்னும் பொழுதுதான் அங்க வந்து இல்ல இதுதான் இந்த விஷயத்த நாமளே அந்த தப்பு செஞ்சிருப்போம், அதை செய்யாதீங்கன்னு சொல்ல வரதுதான். எஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று, ஜோஜு ஜார்ஜ் அண்ட் ஏதோ நாராயணின்னு ஏதோ ஒரு ட்ரெய்லர் பார்த்தா அதில் வந்து ஒரு வார்த்தை ஒன்று வந்தது, ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் எஃப்எம்எல் அப்படின்ட்டு. அதாவது எஃப்எம்எல்னா நிலையானவை அல்ல. ஓகே. அதாவது ஆனால் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா ரிலேஷன்ஷிப்ன்றது காலங்காலமாக இருக்கிறது, காலங்காலமாக வரும் அப்படின்னு நம்புறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஓகே. அப்பா தான் பையனை ஒரு ஏதோ இதில் ஏதோ சரக்கடிச்சாலாம் இன்னும் தெரில, அவரு பையனை கண்டிக்கிறார். அப்பா வந்து கோவத்தில் கேரளாவில் கோவத்தில் அடிச்சிட்டார் பையனை, கூட அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து அடிக்கிறானுங்க அந்த அப்பா. செக்கையாக உதவுங்கிறார். யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அப்போ இப்போ இதில் என்ன அப்பா வந்தார், என்ன பையன், இந்த சொத்து, இந்த சாதனை, இதெல்லாம் எதுக்கு? புரிஞ்சுது. ஆக இங்கே ரிலேஷன்ஷிப் எதா இருந்தாலுமே எதுவுமே நிலையில்லை அப்படின்றது தான். ஆனால் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு உடைந்து போன பெண்மணியை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், இன்னைக்காவது தெரிஞ்சேன்னு சந்தோஷப்படுங்க ஒன்று. ரெண்டாவது, நாம் வந்து ரொம்ப நான் நம்பியிருக்கேன். நான் நிறைய, ஏன்னா எனக்கு என்னை யாரும் பார்த்துக்கல. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனால் என்னை யாருமே பார்த்துக்கல. ஆனால் நிறைய பேர் என்னை பார்த்துக்கிறதுல நான் ரொம்ப நேசித்தவங்க எல்லாமே என்னை விட்டு நகர்ந்து போயிருக்காங்க. ஒன்று, நான் ரொம்ப நேசித்தவங்க வந்து என்னை விட அவங்களுக்கு வந்து வேற யாரோ வந்து 100% அவங்களுக்கு பிடிக்கும். நாம் வந்து 20-30 இருப்போம். ஆனால் நம்ம மனசில் நினைச்சோம், ஐயோ நம்மளுக்கு தான் அவங்க வந்து எல்லாமே இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். கடைசியில் அவங்களுக்கு வந்து நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அது நம்மளுக்கு பெரிய உடஞ்சி போயிருக்கும். ஐயோ நம்ம இப்படிலாம் நம்ம நினச்சோமே, இப்படிலாம் பண்ணமே அப்படின்னும் போது நாம் அவங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருப்போம், 10 நிமிஷம் புரோஜனம் தான் அவங்க தூக்கி கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்ப்போம். இப்போ இதில் என்ன நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓ உனக்கு இது புரியுதா, ஓ நான் இந்த இடத்துல இல்லையா, எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, எனக்கு சொல்லிட்டல, போதும், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி நகர்றது தான் அதில் நல்ல விஷயம். ஒன்று, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் நகர்ந்தீங்கன்னா இன்னொரு பெரிய கோடு ஒன்று வருங்க. நீங்கள் ஒரு சின்ன கோட்டில் நீங்கள் நிற்கிறீங்கல்ல, நான் வருத்தப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன், என்னை நிறைய பேர் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்லுவேன், நீங்கள் மார்க் மை வேர்ட், இன்னொரு பெரிய கோடு ஒன்று வரும். இந்த சின்ன கோடு தான் நம்ம எவ்வளோ பெருசு இந்த சின்ன கோடு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு பெரிய கோடு பக்கத்தில் வந்து நிற்கும். இதை விட கொண்டாடக்கூடிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பாங்க. உதாரணத்துக்கு பொதுவாக ரொம்ப நம்ம எண்ண ஓட்டத்தோட ரொம்ப ட்ராவல் ஆகிறவங்க கூட தான் நம்ம நிறைய பேசணும் கொள்ளணும்னு நினைப்போம். திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்க ஆளே காணாம போயிட்டாங்க. இந்த உடஞ்சி போன பொண்மணிக்கு செல்லக்கூடிய விஷயம் தான் இது. ரொம்ப பேசுவோம், நிறைய நேரத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன், நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அவங்க தனியாக இருந்த காலகட்டங்களில் திருமணம் ஆச்சு, திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போனாங்க. ஆனால் அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, அவங்க ரிலேஷனுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்துக்கூடாது, அவங்க நகர்ந்து போனாங்க, தப்பு கிடையாது, நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்பாக பேசின பேச்சுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த டைமில் நீங்கள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உண்மையிலே உடஞ்சி போனேன். ஒன்றும் இல்லை, ஒரு சில விஷயங்களை கேட்கறதுக்கு கொள்றதுக்கு என்ன நம்மளை ஃபுல்லாக நல்லா தெரியும் போது ஒரு தயக்கம் இல்லாமல் உரையாட, தயக்கம் இல்லாமல் சில விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு ஆள். இப்போ திரும்ப இன்னொரு ஆளை நம்ம வந்து அதுக்காக ரெடி பண்ணிட்டு அது ஒரு கஷ்டமான விஷயம் நினைப்போம். இல்லை, அதே மாதிரியான ரசனை ஓட்டத்தோட ஆள் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்கன்னு சொல்ல வரேன். அதனால தான் சொன்னேன், இந்த சின்ன கோட்டில் தான் நம்ம ரொம்ப வருத்தப்பட்டே இருப்போம். இதை விட மிகப்பெரிய கோடு ஒன்று நம்மளுக்கு வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றதான் இங்கே நான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப் ஆர் என்னது எம்பர்மல் எஸ். அதனால் எதுவுமே நிலை இல்லை, அதில் ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான். இதுக்கு தான் உதாரணம், அப்பா வந்து பையன் போட்டு உழைச்சி அவர் நினச்சி பார்த்துருப்பாரா, அவனுக்கு வந்து தடுப்பூசி போட்டு அவனுக்கு ஜுரத்தில் இருக்கும்போது என்னென்னோ பண்ணியிருப்பாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். திரும்ப நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறையா போகும். உண்மை. அதனால் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். குழப்பிக்க வேண்டாம், நம்ம எளிமையாக சொல்லிட்டு போனால் அது வலிக்கும் பயங்கரமாக. ஏன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த பெயின்லாம் எனக்கு இருந்திருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் நிச்சயமாக அதுக்கு இணையான விஷயங்கள் நிறையவே வரும். தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. ஸோ 130 பேர் இருக்கீங்க, 85 லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க.
ஸோ இதில் இந்த பீரியட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க பேசின விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிற மாதிரி இருந்தது. இந்த பீரியட்ஸுக்கு வரும்பொழுது குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வரணும் அப்படின்னு சொல்றது. அதில் ஒரு அம்மா வந்து தனியாலாம் அவங்கள வச்சாங்கல்லங்க, அதெல்லாம் அதற்கு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. திரும்பி போய் ஒரு 3 நாள் ஒரு பொண்ணு நீங்கள் தனியாக உட்கார வச்சுக்கிட்டு இருப்பீங்களா, இது என்ன லாஜிக்? ஓகேவா, அதுக்கு தான் அந்த பொண்ணு கேட்டுச்சு. அப்போ அந்த 3 நாள் லாஜிக்கு நீங்கள் தனியாக உட்கார வச்சது கரெக்டுன்றீங்களா அப்படின்னா, கரெக்ட். சரி, எதுக்கு அதை செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் தெரியல. இது ரொம்ப ஈஸியா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு சொன்னாங்கம்மா, நாங்க அப்படிலாம் கேள்வியே கேட்க மாட்டோம், நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா, நான் வந்து கேள்வியே கேட்க மாட்டேன். நான் கேள்வியே கேட்டாம கோமியம் குடிச்சல, நீ குடிச்சிட்டு போயேன், இது மாட்டு முத்திரன்னு எப்படி சொல்லலாம்? அதுதான் பூஜையில எல்லாரையும் விழுந்து தெரியும் போது ஏன் குடிக்கூடாதான்னு கேட்கறாங்க அவங்க. அதை ஏன் குடிக்கணும்? அதுக்கு நம்ம முத்திரத்தையே குடிச்சிட்டு போயிடலாமே, அதை எதுக்கு ஊத்தணும்னு டாய்லெட் கட்டி வச்சு அதில் ஊற்றி ஃப்ளட் பண்ணிட்டு வரோம்னு கேட்கறாங்க இவங்க. இதுதான் அதில் இருக்கிற டிஃபரன்சியேஷன். கரெக்டா சொல்லிட்டேனா? கரெக்டா சொல்லுங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. முடிஞ்சு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் மூஞ்சில கிஞ்சில எங்க எல்லாம் தெரிச்சுக்கிறீங்க. அது குடிச்சா என்னன்னு அவங்க கேட்கறாங்க. நாங்களாம் அப்படிதான் சொல்லி குடிச்சிட்டு இருக்கோம், நீங்க குடிச்சு போ. ஏன் குடிக்கிறோங்கிற காரணமே தெரியாதனால தான் இப்ப இருக்கிற யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னேன். அதுல அந்த பொண்ணு சொன்னதுதான், என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் இல்லைங்க, வெங்காயத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ வெங்காய தக்காளிலாம் இருந்தால் போட்டுட்டு கொண்டு வந்து தட்டை போடு அப்படின்னு நான் என் பையனுக்கு சொல்கிறேன். அது டிசிப்ளினு. அப்போ எனக்கு செம்ம இது என்னென்னா, அந்த அம்மா ஒன்றே சொல்லுவாங்க, என் பேரங்க வந்து உட்காருவாங்கங்க, அந்த 3 மணி நேரம் என் கூட உட்காருவாங்க. ஏம்மா, அந்த பொண்ணு வளர்த்த பசங்க நீ சொல்கிறேங்கிறதுக்காக அந்த பொண்ணு அதை சொல்லி கொடுத்துட்டு வந்து உட்காடுறாங்க. இல்லைன்னா உட்கார போகிறது இல்லை பசங்க. 3 மணி நேரம் எப்படி உட்காருங்க ஒரு பசங்க ஒரே இடத்துல உட்காந்து பக்தி அதை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக செய்யலை. அந்த பொண்ணு அதை கரெக்டாக வளர்த்துட்டு இருக்கு. அதை தான் அந்த பொண்ணு இன்டெரக்டாக சொன்னுச்சு அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம கவனித்தோம். இன்னொரு பொண்ணு சொன்னது வந்து என்னென்னா, ஏமா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னா, நம்மளை வந்து அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் தான் அடக்கமாக இருக்கிறவங்கன்ற மாதிரி, அமைதியானவர்கள், சாந்தமானவர்கள்ங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க சார். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம அப்படி இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நமக்குள்ளார வந்து கொடுத்து விட்டுடுறாங்க அப்படின்றதையுமே வந்து சொன்னுச்சு. எல்லாத்த விட ஒரு பொண்ணு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, சரி காலையில் நான் வந்து கிளம்பி என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நான் வந்து ஆஃபீஸ் போய்ட்றேன். காலையில் வந்து நான் வந்து கிளம்பும்போது என்னால் சாமி கும்பிட்டு போக முடியல. சரி, நான் வந்து வேணா உங்களுக்காக விளக்கேற்றுறேன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, நான் வரும்பொழுது 7:30 மணி ஆயிடுது. 7:30 மணிக்கு மேலே சாமி கும்பிடக்கூடாது விளக்கேற்று. ஆனால் நான் இதெல்லாம் செய்யாத போதும் நான் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு வரேன், என் புருஷனும் வேலைக்கு போய்ட்டு வரான், நல்லா சம்பாதிக்கிறோம், கார் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, 2 பசங்க, போட்டுக்கிறது துணி இருக்குது, நல்லா சாப்பிட்றேன், நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழறேன். சரி, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. இப்போ இதனால எனக்கு என்ன? தே ஆல் ஆர் வெயிட்டிங்கு. திடீர்னு கால் உடச்சிட்டாங்க பத்தியா, நீ சாமியை படிச்சா அதான் வந்து இது சொல்றதுக்கு உங்களுக்கு கூட்டம் இருக்கும், அவ்வளோதான். இது நீங்கள் செய்யட்டாலும் உடையும். இதில் இன்னொன்று என்னன்னா, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கூட என் மருமகன் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் விளக்கேற்றி இது. அதில் அந்த பொண்ணு சொன்னுச்சு, எதுக்கு தான்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னா, வெஜ்ஜு பாத்திரத்தில் நான்வெஜ் இன்னைக்காவது செஞ்சுட்டு பாத்திரத்தில் அதுக்கு வந்து ஒரு பெரிய கதையை வளர்த்தி அது என்ன இப்போ செஞ்சுட்டோம் அவ்வளோதானே அப்படின்னு அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் சார். நான் அப்படியே அது எனக்கு அப்போ நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க, அப்புறம் உடம்பு என்ன பண்ணுவீங்க, அது வேற டிபார்ட்மெண்ட்டு அப்படின்வீங்களா, என்ன ஏன் இந்த புரிதலே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி, எங்கள் வீட்டில் வெஜ்ஜுக்கு தனி நான்வெஜ்ஜுக்கு தனி, ஒரு ஸ்பூன் கூட நாங்கள் அதோட இதை சேர்க்க மாட்டோம், அவார்டு கொடுத்துருவாங்க கடைசியாக அப்படிங்கிறதுக்காகவே இதை செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகேவா, அது ஒன்று. அதுக்கப்புறம் இது எல்லாமே நிறைய பேர் அப்புறம் அவார்டு கொடுக்குற ரேஞ்சுக்கு தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கமெண்ட்டுகளை படிக்கிறேன். போகிறேன் சார். நான் வந்து ஐஸ்வர்யா அதுலேருந்து படிக்கிறேன்னு சொன்னேன். ஐஸ்வர்யா சொல்லியிருந்தாங்க, மாமியாரில் இன்னசென்ட் மாமியார் தான் ரொம்ப டேஞ்சரஸ், அவங்க என்ன செய்தாலும் அவங்க இன்னசென்ட், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு போயிடும், நாம தான் வில்லி மாதிரி தெரியும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. உண்மை. மகிழா சொல்லியிருந்தாங்க, ஆஃப்டர் 15 வருஷம் படையலுக்கு வந்து சமைக்கிறேன், டேஸ்ட் பார்க்காம தானே சமைச்சு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் கேட்பாங்க, என் மேலே அவ்வளோ சந்தேகம் இருந்தால் நீங்களே செய்ய வேண்டியது தானேன்னு என்று தோணும். இது ஒன்று, படையலுக்கு சமைக்கும் போது டேஸ்ட்டு பார்க்காம சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கரெக்டு. என் தியாகராஜன் ஆனந்தன் வந்திருக்காங்க, பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வந்திருக்காரு, சுஜி சொல்லியிருக்காங்க, பாசம் என்ற பேரில் எந்த மதரின்லா பண்ண இம்சை இருக்கே முடியல, என் மதரின்லா பண்ண இம்சை இருக்கே முடியல அப்படின்னாங்க. அண்ட் தியாகராஜன் சொல்லியிருந்தாரு, சாமி அண்ட் சட்டம் ஆஃப் ஓல்டு ஏஜ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் கெய்னிங் பவர் ஆன் விமன் அண்ட் கண்ட்ரோல் த சொசைட்டி. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ள பிரிட்டிஷ் பெண் தோழி கிடைக்க வாழ்த்துகிறேன்னு மகிழா கண்ணன் சொல்லியிருக்காங்க. வாக்குப்பளிக்கட்டும். ஓகே,
அண்ட் வீட்டில் தான் எம்ஐஎல் கொடுமைன்னு டிவி ப்ரோக்ராம்லேயும் எம்ஐஎல் ப்ராப்ளம்னா நாங்கள் என்ன பண்ணுறது? என்ன கொடுமை சரவணன் மொமெண்ட்டு. ஜோக்ஸ் அபவுட் ஃபீலிங் பேட் டு நோ தெர் ஆர் சோ மெனி மாமியார் கொடுமை இஸ் கோயிங் ஆன் இன் த சொசைட்டி அப்படின்னு நாங்கள் கீதாடி கரெக்ட். அனிதா சுரேஷ் இல்லைங்க, மாமியார் குடும்பம் வரும்போதே இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆம்பளைங்களாம் இங்கே ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான்ல வீட்டில், அவன் என்ன பண்ணுறான்னு கேட்பேன் நான். எப்படி நீங்கள் படுக்கிறீங்க அவன் கூட, அவனை சரி விடுங்க. ஓகே போயிடலாமா? கமெண்ட் அடுத்த கமெண்ட் பெருசாக கௌசல்யா பாரதி சொல்லியிருக்காங்க. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி இன் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜஸ் டு ஷோ ஆஃப் மதர் இன் லா அண்ட் ஆஃப்டர் கம்மிங் ஹியர் வேனிஷஸ் ஸ்லோலி அப்படின்னும் பொழுது கௌசல்யா பாரதி அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும், ஓ நீயுமே இவ்வளோதானா அப்படின்னு பையனை பற்றி தெரிஞ்சிடும். ஆமாம், நிறைய இடத்துல வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண்கள் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே அந்த மீசையை முறுக்கிட்டு இருந்தோம்லாம் மதிக்க மாட்டேன் தெரியுமா. அது கிடக்குது, அது கட்டுமே அது போதும், அது இன்னொரு ஸ்பூன் சக்கரை அதெல்லாம் அது போதும், அது கிழி கிழிப்புக்குன்னு வாங்க தெரியுமா. இதெல்லாம் இந்த மாதிரியான அவமானங்களுடைய வெளிப்பாடு தான் அது. எஸ், புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. எஸ், ஓகே. அண்ட் இன்னொன்று ஒன்று வந்து வேனிஷஸ் ஸ்லோலி அப்படிங்கிறத விட அதில் ஒரு பொண்ணு சொன்னுச்சு, முதல்ல ஃபஸ்ட்டு வந்த மேரேஜுக்கு வந்த புதுசில் எனக்கு லோ பிபியா, ஆனால் சாப்பிடாமலே நான் இருந்திருக்கேன் சார். ஏன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, இவங்களுக்கு கோச்சுக்குவாங்களான்னு தெரியாது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாதனால நான் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அது பொண்ணு அழகாக சமாளிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏ ரொம்ப பாசமாக இருந்தாங்க, அதனால சரியாக போச்சு அப்படின்னு. அண்ட் இலங்கேஷ் வந்து உங்களுக்கு வந்து ஜாக்கி விஷ் டு கெட் அ யூகே கேர்ள் ஃப்ரெண்டாக அவரும் வந்து உங்களுக்கு வாழ்த்திருக்காங்க. ஓகேப்பா. லதா ஐயப்பா சொல்லியிருக்காங்க, பார்ன் அண்ட் பெங்களூர் ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட், பட் மை கொஸ்டின்ஸ் ஆஃபன் வென்ட் அன்ஆன்சர்ட் ஆர் வேர் நோ லாஜிக். ஐ வாஸ் சீன் அஸ் அ ரெபல். பீப்புள் இக்னோர் மீ ஃபார் மை தாட்ஸ், பட் இட்ஸ் நாட் பெரியார். ஐ கிரெடிட் மை யூனிக் டிஎன்ஏவா. அது ஒன்றும் இல்லை, பெரியார் மட்டும்தான் நான் சொல்கிறதா எல்லாத்தையும் ஏற்றுக்காத, உன் மனசுக்கு உன் புத்திக்கு எல்லாம் சரியாக இருக்குதோ அதை செய்யி. நான் சொல்கிறத கேட்டுக்கோ, உன் மனசுக்கு புத்திக்கு சரியாக இருக்கிறத ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். என்ன ஃபாலோ பண்ண ஒரு என்னைக்குமே சொல்லவே இல்லை. இல்லை, அது இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன் லதாயப்பா. அந்த மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் எங்கேயோ கேள்வி கேட்டதுனால மட்டும்தான் நமக்கு படிப்பு கொடுத்தாங்க. அந்த படிப்பெல்லாம் கொடுக்காம சிந்திக்கவே முடியாமல் இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஓ ஆமாம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். சி யூனிக்னஸ் டிஎன்ஏல கொஷின் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து யார் யாரை எப்போ கொஷின் பண்ணுறோங்கிறது இருக்குது. கொஷின் கேட்கும்பொழுதே பட்டுன்னு வாயில் போட்ட ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓ கேள்வி கேட்பியா அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் நீங்கள் இருக்கும்பொழுது, இப்போ அந்த அம்மா சொன்னாங்களே எங்களுக்கு படிப்பு இல்லை சார், வேலை இல்லை சார், காசு இல்லை சார் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து யானிக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அப்பா அம்மா சொல்கிறது தான் சரி, அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னும் போது யானி இப்போ நிறைய புக்கு படிக்கிறா. ஆனால் யானி வந்து ஒரு 8 வயசு 9 நினைக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப இன்னும் குட்டி அதுக்கிட்ட வந்து அப்போ அப்பா அம்மா சொல்ல தான் கேட்கணும், அப்பா அம்மா அவனுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு கேட்ட ஒரே கேள்வி, அவங்க நல்லது தான் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியணும், எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை அவங்க தப்பாக பேசினாங்க, இல்லை அவங்க தாட் ப்ராசஸே தப்புன்னா தப்பு தானே, அதையே நான் கேட்கணும்னுச்சு. அதோட ஆஃப் ஆனவர் தான் அவர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, குட் கேர்லா பேட் கேர்ள் ஏன் நீ பேட் கேர்ள்னு சொன்னேன். ஆமா குட் கேர்ள்னு சொல்லி அவங்க வேணுட்டே நிறைய ஃபாலோ பண்ண சொல்லுவாங்கம்மா, விச் ஐ டோன்ட் லைக், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ. ஸோ இட்ஸ் ஓகே இஃப் ஐ எம் அ பேட் கேர்ள். அதான் நம்ம எப்பயுமே நான் வந்து யோகியம் மயிரே கிடையாது, நம்ம குறைஞ்சபட்ச நேர்மன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்ம ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சம்வேர் எல்ஸ் நம்ம ஏதோ ஒரு வாயை விட்டுருப்போம். பாருங்க அன்னைக்கு எப்படி பேசினா, இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க, சப்போஸ் ஒரு ஏதோ ஒரு இது வரும்போது நான் சொன்னேன், உனக்கு அன்றைக்கி சொன்னல, ஒய்ஃபுக்கிட்டே சொல்லுவேன், உனக்கு அன்றைக்கி சொன்னேன், உனக்கு அது நான் நினச்சேன் உனக்கு அது பிடிக்காது அப்படின்ட்டு. நீ அன்னைக்கு சூழ்நிலை அது ஏதோ பிடிக்காமல் போயிருக்கலாம், அதை வச்சு நீ எப்படி ஜட்ஜ் பண்ணுற? இப்போ எனக்கு பிடிச்சிருக்கலாம், எல்லாமே நடந்திருக்கலாம், நீ ஏன் எனக்கான விஷயத்தை நீ முடிவு பண்ணவே பண்ணாத, என்கிட்ட பகிர்ந்துக்கோ. நீ என்கிட்ட சொல்லணும்னு கேட்குறாள் நான் கிடையாது, நீ சொல்லு, அது வேணும் வேணாம் நான் முடிவு பண்ண, நீயே முடிவு பண்ணாத. இப்போ உதாரணத்துக்கு 8வது படிக்கும் போது போட்ட கையெழுத்து 10th எஸ்எஸ்எல்சிக்கு போட்ட கையெழுத்து ஒன்றும் கிடையாது. எஸ்எஸ்எல்சி போட்ட கையெழுத்து 12th ஹையர் செகண்டரிக்கு எக்ஸாம் எழுதும்போது போட்ட கையெழுத்து ஆல் டிக்கெட்டுக்கு அது கிடையாது. ஆல் டிக்கெட் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் வாங்கும்போது அதுக்கு போட்ட கையெழுத்து அது கிடையாது. இப்போ நான் போடுற கையெழுத்து நான் படிக்கும்போது போட்ட கையெழுத்தே கிடையாது. ஆக ஒரே ஒரு ஆள் தான் என் கையால் தான் கையெழுத்தே போட்டிருக்கேன், யாரும் கையெழுத்து போடல. ஆனால் இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு தாட் ப்ராசஸும் நிறைய விஷயங்கள் மாறிட்டே தான் இருக்கும். அதை நம்ம முன்னாடியே ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் சொன்னது அந்த ரிலேஷன்ஷிப் எஃப்எம்எல் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சார். இன்னைக்கு டியர், நாளைக்கு அவங்க செல்லம்ங்கிற ரேஞ்சுக்கு வருவாங்க, செல்லம்ங்கிறவங்க செல்லத்துள் செல்லம்னு வருவாங்க.
அதுக்கப்புறம் செல்வத்துள் செல்வமா இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிடுவாங்க. ஆமா, அது எப்பயுமே நடக்கிறது தான். நீங்க தான் பார்த்துட்டே இருக்கீங்களே மேடம். அது நிறைய உங்களுக்கு அது புரியுற மாதிரி இல்ல, சொல்லுங்க. எனக்கு அது புரியுது, அதான் சொல்றேனே. உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த அண்ணா அக்கா, அதுக்கப்புறம் அக்கா அண்ணா அப்படிங்கிற மாதிரி அது மாறும் மேடம். அதெல்லாம் ஓகேங்களா? ஏன்னா the relationship or informal, yes. சரிங்களா, The relationship or informal, yes. ஓகே. ஸோ நரேனிவி சொல்லியிருந்தாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ நோ போத் ஆஃப் யூ செலிப்ரேட் ஆன் 1st February ஆஸ் மை அப்பா பர்த்டே டூ. அன்னைக்கு அவங்க அப்பாவுடைய பிறந்தநாளும் கூட. அதனால தான் வந்து அது ஒன் ஆஃப் த ரீசன் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா 10% தான் வந்து தமிழ் தெரியும், எழுத தெரியும், 50% தான் ஸ்போக்கன் தமிழ். ஆனாலும் கூட வந்து ஐ எம் அடிக்டட் டு யுவர் சேனல் அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படி தேங்க்யூ. அது எப்படி இப்போ எதுக்கும் சொல்ல முடியாது, நல்லதுதான். ஓகே. கீதா அவர்கள் வந்து பிலேட்டட் பர்த்டே விஷயம் சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ. யசோதா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. மகிழா கண்ணன் வந்து 9 o'clock லண்டன் டைமிங் தானே அண்ணி அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆமாம்மா, 9 o'clock லண்டன் டைமிங் தான். ஏன்னா இந்தியா டைம் அது 2:30 தான், 2:30 அந்த மாதிரி வந்துடலாம். ஏன்னா நாங்கள் 12:30 1:30 வந்தால் அது வந்து 2 கண்டானா இருக்குது. ஒன்று இப்படியும் போக மாட்டேது, ஒன்று அப்படியும் போக மாட்டேது. யாராவது ஒருத்தவங்களுக்கு பண்ணணும். இந்திய நேரப்படி 2:30 போது பாத்ரூம் போகிறவங்க இருந்துருவங்க லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதேதான். ஆமாம். செல்வி அவர்கள் வந்து பாஞ்சோர் சொல்லியிருக்காங்க. கௌசல்யா பாரதி வந்து மை மதர் இன் லா அலோஸ் ஹர் சன் டு ஈட் அதர் ஹவுஸ் பட் ஷி அட்வைஸ் மீ நாட் டு ஈட். குட் நவடேஸ் லேடிஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அகைன்ஸ்ட் தெம். உண்மை. அதாவது அடுத்தவங்க வீட்டில் அவர் சாப்பிடலாமா, வீட்டிலேருந்து வர்றதை அவர் சாப்பிடலாமா, இவங்க சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அவ்வளவுதான். அங்க என்ன கேள்வி உனக்கு? ஏன்? பாரம்பரியம். பெண்கள் சாப்பிடக்கூடாது அடுத்தவங்க வீட்டுல இருந்து வர்றதுன்னு சொன்னா இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அதான் அவங்க சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் நல்லது குட் இப்ப இருக்கிற பொண்ணுங்களாவது கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாங்க. ஹேமலதா வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் சுதா மேடம் டூயிங் டைமர், ஷீ இஸ் அ மேனேஜர் ரோலாம். குட் சுதா மேடம், தேங்க்யூ இலங்கேஷ். விஜயலட்சுமி ஹாய் சொல்லியிருக்காங்க. யசோதா சொல்லியிருக்காங்க, ஐ எம் ஸ்டில் வித் மதர் இன் லா 14 years மஸ்ட் வேக் அப் 4 AM பிஃபோர் கோ டு ஒர்க் மஸ்ட் டூ ஆல் ஹவுஸ் ஒர்க்கு. ஐயோ அப்பா, 14 வருஷமாக காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகணும். அவங்க மதர் இன் லாவோட தான் இருக்காங்க. ஆமாம், யசோதா. ஓகே. கொடுமை தான். 4 மணிங்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்ப, எனக்குலாம் தீபாவளி அன்னைக்கு 4 மணி, இங்கே 7 மணி 8 மணி குழந்தை எழுப்பிட்டு வந்து படுத்துட்டு இருப்பாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் நாட் ரைசிங். இது மாதிரி சரிம்மா, அதில் வந்து நீ தான் நான் போகிறோம். சரிம்மா, உங்கள் மாமியார் அவங்க தான் வந்து உங்களுக்கு தான் அது பிடிக்கல, ஏன் இருந்தோம் அதை ஏன் செய்கிறீங்க அது சொல்லிச்சு. இன்னும் எவ்வளோ நாளே இருந்துருவாங்க சொன்னாங்க அந்த பொண்ணு. லிட்டரலா வயசாயிடுச்சுங்க, அவங்க ஆசை இதுதான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணி திருப்பி எவ்வளோ நாள் புரிய வைக்கிறது, இன்னும் எவ்வளோ நாளுங்கிறதுக்காக அப்படியே ஓட்டிடுறேன் அப்படின்ட்டாங்க டபக்குன்னு. அது பாவம். அதாவது நான் நினச்சேன், ஐயோ அம்மா மனசில் நினைக்கிறேங்கிறத சத்தமாக பேசிட்டேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி மொமெண்ட் அது. ஓகே. நான் லீனியங்கிறத வந்து இப்போவும் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. விருதுலா வந்திருக்காங்க. அண்ட் போனா சொல்லியிருக்காங்க, மை ஹஸ்பண்ட்ஸ் அத்தை ஃபேமிலி சென்ஸ் டிஃப்ரெண்ட் பியர் ப்ரெஷரா. எனி ஃபெஸ்டிவல் டைம் ஃபினிஷ் குக்கிங் பூஜா எக்ஸெட்ரா பிஃபோர் 5 AM. தே போஸ்ட் அபவுட் இட் டு மை MIL. மீ தென் அடப்பாவி மொமெண்ட். அது ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலி இந்த தீபாவளி டைமே எனக்கு பிடிக்காது. தீபாவளிக்கு 5 மணிக்கெல்லாம் தலையில எண்ணெய் தேய்ச்சி பண்ணி 6 மணி 6:30 சாப்பிடணும். சோமாசு எங்கள் அத்தை வீட்டில் தான், எங்கள் வீட்லேயும் செய்வாங்க. ஆனால் எங்கள் அத்தை வீட்டில் தான் நிறைய பட்சணம் இருக்குன்னு அங்கே போயிடுவேன். பட்சணம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ கறி குழம்பு இருக்கும் இந்த இடத்துல, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். இன்னும் காலைல 5 மணி. ஏன் காலைல 5 மணிக்கு சாப்பிடணும்? தீபாவளி அப்படிதான் கொண்டாடுவாங்க. ஏன் இதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. போய் உங்க கதையை ஒரு கதை எடுத்துட்டு வரீங்க, அதை விடுங்க. சரி, இப்ப நீங்க உங்களோட விஷயத்த சொன்னீங்க, நான் என்னோட விஷயத்த சொல்றேன்னு ஏன் ஒருத்தர் பேச்சுரிமே அண்ணா பெரியார் பேசுவாரு பேச விட மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, இட்ஸ் ஓகே. ஓகே. அண்ட் ஸ்ரீவித்யா பாலகிருஷ்ணன் நமக்கு பர்த்டே விஷயம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அனிதா சுரேஷ் சொல்லியிருக்காங்க, நம்ம ஊர்ல பண்டிகைகளோட மெயின் இஷ்யூவே அந்த நேரத்துக்குள்ள எல்லா டிஷ்ஷையும் பண்ணணும். அதுக்காக விடிய காலையில் 3 மணிக்கு கூட எழுந்திருக்க வேண்டும். எந்த பிள்ளையாரும் கொழுக்கட்டை கேட்கவே இல்லை. நீ கஷ்டப்படுறல்லம்மா, அவ்வளவுதான். உன் எரிச்சலா வரலாம், அதுதான் ஹாப்பி. எனக்கு நீ கஷ்டப்படுறதா எனக்கு ஹாப்பி, அவ்வளவுதான்.
இவர் வந்து நானுமே வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன். கிராண்ட்பாவுடைய டெத் ஆனிவர்சரி அப்போ we used to order from restaurants and distribute in roadside shelterless people. We are following last 8 years. அவ்வளோதான், நர்சால் முடிஞ்சு போச்சு. அண்ணா உங்க பர்த்டேக்கு My 2 daughters விஷ் பண்ணி ஆடியோ போட்டிருக்காங்க, நீங்க பாத்தீங்களான்னு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஒரு லவ் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். முடியல, நான் 2 நாளா அது ரொம்ப இருந்தால பார்க்கலாம். நான் கண்டிப்பா பார்த்து ரிப்ளை பண்றேன். நான் இப்பதான் ஒவ்வொருத்தவங்களுக்கா ஏகப்பட்ட வாய்ஸ் நோட்ஸ், ஏகப்பட்ட விஷஸ் ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எஸ், 5 நாள் ஆனாலும் ரிப்ளை பண்ணும். தட்ஸ் ஆல். அது மட்டும் சாரி, இது புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும். அதனால தான் நான் வந்து லைவ்ல வந்து நான் சொன்னேன்ல, பர்மிங்ஹாம்ல லைவ்ல சொன்னது அதுதான். எங்களால இப்போ உடனே எல்லாத்துக்கும் லைவ்ல வந்து நான் தெரியறேன்னு சொன்னதுல இருந்து அதுக்கப்புறம் நான் எதையுமே காப்பி வேற கீழே ஊத்தி விட்டீங்க பாத்தீங்களா. அவங்க வந்து நல்லா இந்த ஓசிடி மாதிரி அவங்க வீட்டை தொடச்சு வச்சுட்டு இருக்காங்க அந்த அம்மா. இவ வந்து பதட்டத்துல டப்பால் டிமால் நீங்க காப்பி கூட செயலா குடிக்கிறீங்கன்ற ஒருத்தன் பாட்டிங்க பங்குன்னு உல்லாசு போற ஒரு ஆடியோ அனுப்பிச்சுன்னா அது வேற எடுத்து ஊத்தி விட்டா அவர் மாதிரி ஆயிட்டாரு. என்ன போ உங்க லைவும் நீங்களும் வீட்டில் தங்குறது கடன் கொடுத்தா பெரிய விஷயம், இதில் காப்பியை ஊற்றுவீங்க சார். ஒன்றுமே அவங்க அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அவங்க நினைச்சிருப்பாங்க, அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஏற்றி விடாதீங்க. ஓகே ஓகே ஓகே. நான் சுதா மேடம் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யூ. எதற்காக எங்கேயோ அது உன்னை சேரும், லைக் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமலதா சொல்லியிருக்காங்க. இல்லை, அது உண்மைதான். அதே தான் நானும். I will take care of her. கொடுங்க, அதான் தெரிஞ்சிச்சே. ஆஃபீஸ்லேருந்து நம்ம வருவோங்க, அது அக்கும் கிடையாது பக்கும் கிடையாது. நம்ம போய் காப்பி போடுறியா அப்படின்பாங்க. அவங்க பொண்ணு வந்தோடனே அப்படியே இன்னும் காலையில் தான் பார்த்துருப்பாங்க 2 பேரும். அப்போ அப்படின்வாங்க. அவரு என்ன போவார், அப்படியே கட்டிப்பாங்க, முத்த கொடுப்பாங்க. என்னடா இல்லை மேடம், டாக்டர் மயிரோட இருக்கும்போது அது கொஞ்சம் அதுவாக இருக்கும் மேடம், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கும் வரும் சார் அதே ஆட்டிடியூட், அதே விஷயங்கள் வரும்ல. அப்ப பாக்குறேன் நான் வச்சு செஞ்சுதான் விடுங்க. அதேதான். முருகேஷ் லேட்டா செக் இன் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து சுகுணா சொல்லியிருக்காங்க, வெல் செட், we tend to be stagnant or on person or opportunity that failed us, not realizing universe has given us a more loving person or better opportunity. We tend to keep our life still pondering there அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கோடு பக்கத்துல இன்னொரு கோடு சொன்னீங்கல்ல, அதுக்காக எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ரிலேஷன்ஷிப், எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயங்கள் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வழிகளும் வேதனைகளும் நான் கடந்து வந்திருக்குன்னு சொல்ல வரேன் நான். அதான் சங்கீதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சின்ன சின்ன லவ், சின்ன சின்ன வெளிப்பாடு கூட அப்படியே தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோம், தூக்கி வந்து அதை வந்து உயர்த்தி பேசிட்டு இருக்கோம். அதை கடந்து போகாம போறது, இவ்வளவு விஷயம் செய்யறதுக்கு காரணம் அதுதான், அந்த விஷயங்கள் தான். யா ஓகே. சங்கீதா சொல்லியிருக்காங்க, எந்த உறவையும் வந்து வெறுக்கவும் வேண்டாம், நிறைய நேசிக்கவும் வேண்டாம், அனைவரும் சக மனிதர்கள், சக உரிமை. சக உரிமை அது வந்து வாய்ப்பே இல்லைங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு இல்ல சாகும் வரை சக உரிமை, சாகும் வரையா இல்ல, அது வந்து சும்மா பேசிக்கலாம். ஆனா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு ஓவரா போவோம். அது இதுதான் வந்து நேச்சர்னு வச்சுக்காங்களேன். இதை நீங்க மீறவே முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இல்ல இதுல ஒரு விஷயம் இருக்கு சங்கீதா, இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம நினைப்போம் நாம ரொம்ப கொஞ்சமா தான் அவங்க கிட்ட பழகுறோம், கிடையவே கிடையாது. நான் எனக்கு அந்த லைனே தெரியாம நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம். லவ்ல இருக்கும்போது ஜாக்கி அடிக்கடி சொல்லுவாங்களா, நம்ம நினைச்சிருப்போம் எவனுமே நம்ம கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதை விட நம்மளோட மைண்ட் செட் நான் எக்ஸ்பிரஸே பண்ணல, உன்னை பார்த்தா நான் பேசாம கூட தானே போனேன்னா, ஆனா நம்ம உடம்புல இருந்து கண்ணுல இருந்து எல்லாமே காட்டி கொடுத்துரும் நமக்கு அவங்கள பிடிக்கும்ன்றது. நம்ம அதை கவனிச்சிருக்கு. நம்ம வந்து ரொம்ப தெளிவா நம்ம அதை காட்டாத மாதிரியே இருப்பாரு. அது வந்து எல்லாமே தண்ணிக்குள்ள ஓடுற குசு விடுற கதை தான். படப்படன்னு வெளியே தெரிஞ்சிடும். அது ஒன்றும் பண்ணவே முடியாது. எப்படி போய் அழுத்துவ, எந்த பக்கத்துல இருந்து பபுள் போகணும், எத்தனை பபுள் நீ போய் அழுத்துவன்னு கேட்கறேன் நான். கூட நான் ஸ்டாப். தேங்க்யூ. அடுத்து முருகேஷ் இருக்காப்புல, கேஷுவல் கருப்பு கலகல்சாம் பிளான்டு காஸ்டியூம் ஃபார் த டாபிக் ஆஜாக்கின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே போட்டிருந்தாங்க, வந்து உட்காந்துட்டாங்க. ரம்யா சொல்லியிருக்காங்க, ஐ ஆர்கியூ வித் மை அம்மா ஈவன் நவ் தட் மெனி ரிச்சுவல்ஸ் were made for a certain reason in those centuries and it make no sense now and so don't follow but she does not want to think like that அப்படின்ட்டு. ஆமாம், அவங்கள அது அப்படி நீ அவங்க திங்க் பண்ணுறாங்கனாலோ இல்லை மாற்றிக்கிறாங்கனாலோ அப்போ அவங்க 15-30 வருஷமா செஞ்சுட்டு வந்த விஷயங்கள் சிரிப்பாயிருது இல்லடா, அதை எப்படி மாற்றிக்குவாங்க? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே. அண்ட் முருகேஷ் சொல்லியிருக்காப்புல, we are
யூ ஆர் ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஜாக்கி ஸ்மால் கோடு பிக்கர் கோடு ரெஃபரன்ஸு. ஓகே. சுதா உங்களுக்கு டெம்பிள் எழுப்ப எக்ஸாஸில் சைட்டு பார்க்குறோமா? தேங்க்யூ. சங்கீதா சொன்ன சொல்லியிருக்காங்க, ஜாக்கி இஃப் த ஆக்சிடென்ட் இஸ் ஸ்மால் அண்ட் த பர்சன் இஸ் அ பிலீவர் தென் தே வில் சே பிகாஸ் தேர் பிலீஃப் ஏதோ சின்ன ஆக்சிடென்ட்டோட போச்சு. ஆமாயா கரெக்ட், இதை நான் கவனிச்சிருக்கேன். இல்லைன்னா அவ்வளோதான், நான் மட்டும் இதை பண்ணலைன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு. கரெக்ட் கரெக்ட். ஓகே. அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க சங்கீதா, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன, உனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்திருக்கு, ஏதோ ஒரு ரத்தம் வந்து சிந்தி சின்னதாக வந்து அதனால வந்து இது வந்து சமாதானப்படுத்துறதுக்கு நாமளே பேசியிருக்கோம். பெருசா போயிருக்கிறதுக்கு இது ஏதோ வந்ததுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம், நம்மளும் கூட தான் பேசியிருக்கோம். ஆமா இல்ல அதுல எங்க இந்த ஜோசியமா ஏதோ ஒன்றுத்துல சொன்னாங்க, போய் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு வந்துருங்க, அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதுக்கு பரிகாரம் மாதிரி சொன்னாங்க. அது டக்குன்னு ஞாபகம் வந்தது. My father used to do puja every day and also performed Tidhi for my grandfather very sincerely. But my dad died at the age of 44 in an accident. What karma? What is the punyam he earned? அவ்வளோதான், that's all. கரெக்ட். உங்க மனசாந்திக்கு நீங்க எல்லாமே பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்க மன பிராந்திக்கு மனசாந்திக்கு நீங்க பண்றீங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ரேஷியோவோ இதற்கான நிரூபிக்கிறதுக்கான விஷயங்களோ எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். ஐஸ்வர்யா தான் சொல்லியிருக்காங்க, மதுரன்ல வந்து ஒரு காலத்துல மருமகளா இருந்தப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளும் கொண்டு வாங்க. ஓ எஸ் ட்ரூ. அது கொஞ்சம் நீங்க வந்து மருமகளுக்கு கொஞ்சம் அழகாவோ இல்ல புருஷகாரம் வந்து கொஞ்சம் அவங்க எதிர்க்கு வந்து இந்த ரொமான்ஸை காமிச்சிட்டான்னு வச்சுக்கேன், பையன் வந்து கொஞ்சம் ரொமான்ஸை காமிச்சிட்டா முடிஞ்சு போச்சு, தீர்ந்தது கதை. இப்ப நான் இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மாக்கள் இருந்தது, இப்ப நான் ஒரு பொம்பளையா இருந்து என்கிட்ட என் புருஷன் ரொமான்ஸ் பண்ணுவான், கரும சரி எட்டப்போ எப்ப பார்த்தாலும் இம்சை கொடுத்துட்டே இருப்பா அப்படின்னு ஒன்றும் இல்லை. வாங்க போலாம். ஓகே சாரி. விருத்தெல்லாம் வந்து சொன்னாங்க, என் மாமியார் சுவாமி விஷயத்துல 1008 ரூல்ஸ் போடுவாங்க, ரொம்ப நாட்கள் கழிச்சு தான் தெரிஞ்சு இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தான். தட் டு ஷுட் டு ஷோ ஹர் பிரசன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். விருத்துல பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு அம்மா அதுக்கப்புறமா தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதே அப்படின்னு சந்தோஷப்படுவோம். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் லதா இப்ப சொல்லியிருக்காங்க, நான் when I lived in London few friends won't eat non-veg on Saturday. They would wait until 12 a.m. to eat. I used to make fun that India is already Sunday. They started eating non-veg India time. It's only convenience. ஆமா அவ்வளோதான். இல்லை ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக வந்து எங்கள் அப்பா வந்து இது மாதிரி என்ன பண்ணுவார், அவங்க எங்கள் தாத்தாவுக்குலாம் வந்து இந்த அமாவாசைக்கு டைம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக வந்து பண்ணுவார். ஏதோ ஒரு 2-3 வாட்டி மிஸ்டேக் ஆகி அதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்கோப்பா பசி தாங்க மாட்டேன் என் பிள்ளை விட்டுருவாருன்ட்டு அவர் சமாதானம் சாப்பிட்டார். நான் அந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து அந்த அமாவாசை கதை ஓட்டிட்டு இருந்தேன். இவங்க அம்மாக்காரங்க ஞாபகப்படுத்துவாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணி வேறு அது எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ இல்லையோ அமாவாசைக்கு மட்டும் ஞாபகப்படுத்துவாங்க இவங்களுக்கு. அவங்க என்ன சொல்ல இன்னைக்கு அமாவாசை ஆனாங்க, இது ரொம்ப நாளாக போய் அந்த நேரம் பார்த்தா ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும், ஸ்டார் ஹோட்டலில் வந்து பிரியாணி அது இதுன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் நம்மளால வந்து அன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த அமாவாசை காரணத்தை காட்டி நான் சாப்பிடாம போயிட்டு இருக்கேன். நிறைய வாட்டி போயிட்டு இருந்தேன். ஏதோ 2 வாட்டி வந்து அமாவாசை தெரியாமல் சாப்பிட்டுட்டேன். அப்போ அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோம் இல்லை, 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானே சாப்பிட்டோம், இப்போ மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த அமாவாசையே கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை. அமாவாசைன்ற ஒரு விஷயமே அதுக்கப்புறம் நான் கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள்ன்ற மாதிரி வந்தாச்சு. தட்ஸ் ஆல். அமுதா விஜய் வந்து ஈவன் இன் மை மேரேஜ் ஐ டோல்ட் ஐ எம் ஏத்திஸ்ட் பிஃபோர் மேரேஜ் இட் செல்ஃப். தே ஃபோர்ஸ் மீ டு இன் தேர் ப்ரேயர்ஸ் பட் ஐ வாண்ட் அப்படின்ட்டு அமுதா விஜய் சொல்லியிருக்காங்க. உண்மைதான். அதான் நான் சொன்னேன், இதை வந்து நம்மளை பயமுறுத்துறது மூலமாகவும் நம்மளை ஏதாவது ஒரு டிக்கர் பாயிண்டில் வைக்கிறதுக்காகவும் தான் இந்த பக்தி ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்கிறது காரணம் தான். பாரு நீ அதை செய்யலை, இது செஞ்சாங்க, இதை செய்யலை, அதனால நடந்தது அப்படின்றது தான். இதில் தான் நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நெருக்கமாக, அதுவும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அதை அப்படி போட்டு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். Jackie is loving that much Sudha ma'am. That's why he not forced to waking up அப்படின்ட்டு இலங்கை சொல்லியிருக்காப்புல. Sudha, you gave அனிதா சம்பத் டயலாக் மொமெண்ட். அது இப்படி நம்ம இலங்கையே சொல்கிறாரு, உங்களை ரொம்ப அதிகமாக ஜாக்கி வந்து விரும்புகிறாரு, லவ் பண்ணுறாரு, அதனால தான் உங்களை வந்து வேக் பண்ணுறது இல்லை. ஆமாம் வேக்கிங் அப், எஸ் போஸ்ட் வேக்கிங் அப் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. ஆமாம், அதாவது நமக்கு பிடிச்சவங்கன்னா அதுக்கு எப்படி வேணா ஒரு முட்டு கொடுத்துக்கலாம். அது எப்பயுமே நடக்கிறது தானே மேடம். அண்டர்ஸ்டுட். வேக்கப்பட்டு 4 AM with my menopause issues I sleep around 3 AM. I have DND and my phone until 9 AM. Oh,
ஓகே டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல போட்டு படுத்துருவேன்ட்டாங்க. ஓகே அமுதாஜி சொல்லியிருக்காங்க, ஐ ரெஸ்பெக்ட் இஸ் பிலீஃப் இன் காட் பட் ஐ கிளியர்லி டோல்ட் ஹிம் டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு டூ விச் ஐ டோன்ட் பிலீவ். ஃபெஸ்டிவல் டைம்ல காடுக்கு படைச்சது தான் சாப்பிடணும்னு லேட் பண்ணுவாரு, பட் மீ அண்ட் சன் வந்து நைஸா சாப்பிட்டுடுவோம். ஷாலினி கோகுல் சொன்னாங்க, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா, நோ வேலிட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எம்ஐஎல். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் எம்ஐஎல் ரிட்டையர்டு காட் டைம் டு டூ ஆல் பூஜா டு சிட் நியர்லி ஃபார் 3 hours. டிஏஎல் இஸ் ரன்னிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Belated birthday wishes நமக்கு. நன்றிகள். தேங்க்யூ. கரெக்ட். யுவர் ரிவ்யூ ஆல்வேஸ் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ன்னு யசோதா சொல்லியிருக்காங்க. நன்றி. அண்ட் குட் நைட் டின்னர் சில்லி சிக்கன் அண்ட் குக்கும்பர் சலாடா. நரேன் என்ஜாய் நரேன். ஓகே நரேனி கௌசல்யா பாரதி சொல்லியிருக்காங்க, ஒன்லி எஸ்கேப் இஸ் டு சிட் ஃபார் 3 days during periods in my in-laws house but difficult in veranda. Mosquitoes தான் better தான், but better than them. ஓகே அமுதா விஜய் சொல்லியிருக்காங்க, மை ஃபாதர் எல்லாம் மேரிட் his daughter to a different religious person. He is not able to force him or his daughter to be in puja but forced me. செம காமெடியா. அதெல்லாம் அப்படிதாம்மா, இதெல்லாம் நடக்கும். இவங்க ஜிஜே சொல்லியிருக்காங்க, மை மாம் இஸ் ஃபுல் ஆஃப் ரூல்ஸ் பட் என்ன மாமியார்லாம் ரூல்ஸ் போட்டால் என் ஹஸ்பண்ட் என்னது தண்ணி ஓட்டி அழிச்சிருவாரு, தண்ணி ஊற்றி அழிச்சிருவாரு. ஓகே அதெல்லாம் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கம்மா. ஓகே உமா கார்த்திக் சொல்லியிருக்காங்க, பிலேட்டட் பர்த்டே விஷஸ் ஜேஎன்எஸ். மை 16th வெட்டிங் ஆனிவர்சரி இஸ் ஆல்சோ ஆன் த சேம் டேவா, 1st February. ஹாப்பி ஆனிவர்சரி. I like your thought as all days good day and do whatever you needed for us. அவ்வளோதான். எல்லா நாளும் நல்ல நாள். அதான் சொல்லலாம், சனிக்கிழமை நானே சாப்பிடலாம். எல்லா சூரியன் இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாளுங்க. அவ்வளோதான். எல்லா நாளும். ஓகே போனா பாலாஜி சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து we are sending money to an orphanage for our parents' birthdays and anniversary days. My sister-in-law insists that we perform Tidhi and doesn't understand how difficult it is to do is here. உண்மை. ஆமா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது இல்ல உங்களை வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து உங்களை வந்து கில்ட்டுக்கு வர வைக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது நம்ம ரொம்ப ஈஸியா கில்ட் ட்ரிப்பா வேற ஆயிரும். நம்ம அது பேர் எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் ரொம்ப ட்ரிகர் பாயிண்ட். நான் ஒரு கட்டத்துல இந்த குழந்தையோட ஃபோட்டோ போட்டால் உடம்பு சரியாமல் போயிடுன்றத ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே மண்டையில் ஏற்றுற அளவுக்கு அதை வந்து நம்ப வச்சாங்க. அவன் போட்டான்ல, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு தெரியும் உன் புருஷன் நேற்றே போட்டப்பே குழந்தைக்கு உடம்பு வரும்னு எனக்கு தெரியும்வாங்க. அன்றைக்கின்னு பார்த்தா அதுக்கு நிஜமான உடம்பு ஒரு கட்டத்தில் நானே ஐயோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு வந்து நம்மளே கொண்டு வந்து ஃபோட்டோ எடுத்தால் ஆயுசு குறைஞ்சிடும்ன்ற கதையெல்லாம் இங்கே இப்போ எங்கே போச்சுன்றேன். மனோரமா 1000 படத்தை நடித்தாங்க, எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, ரஜினி எவ்வளோ படம், அது மாதிரி இந்த கேள்விகளை கேட்குறாத அளவுக்கு தான் நம்மளை சிந்திக்க வைப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டோரி இன்னொரு 8 minutesல 7 minutesல முடிச்சிடலாம். டோரி ஆனந்தம் வந்து ஹாய் ஜாக்கி சுபா சொல்லியிருக்காங்க. சங்கீதா சண்முகம் சொல்லியிருக்காங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் இந்துஜா பாலசுப்ரமணியம்மா. வில் டெக்ஸ்ட் யூ ஹர் அட்ரஸ் செப்பரேட்லி. ப்ளீஸ். சங்கீதா சண்முகம் நீங்க கேட்டீங்களே எங்க இருக்காங்கன்ட்டு. அந்த ஊர்ல தான் ஏதோ டெல்ஃபோர்டு தானே, அது டெல்ஃபோர்ட்ல தான் ஏதோ சினிமா தியேட்டர்லாம் இருக்கு, ஒடியன் இருக்கு, சினிமாலாம் இருக்கு, இரும்பு பிரிட்ஜ்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த வாட்டி அங்கே கண்டிப்பாக ஒரு டேரா போடுவோம். ஓகே ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட நீ கோவிலுக்கு போவியா சாமி கும்பிடியான்னு கேட்பாங்க, ஏன்னு தெரியல, என் மூஞ்சில என்ன தெரியும்னு தெரியல. அது இன்னொன்று கொஞ்சம் இல்லை, ஒரு வாட்டி இந்த மாங்கல்ய பூஜைக்கு எதுக்கு போயிட்டு மாங்கல்ய பூஜைலாம் இல்லையா, சும்மா தான் போனோம். ஓகேவா? ஏன் இல்லை அவன் முன்னாடி தாலி போடுறதே கிடையாது. இந்த குங்குமத்தை எடுத்து தாலி எங்க தாலியே வீட்டில் இருந்தது. நம்ம எப்படி சொல்ல முடியும் அவங்கள்ட்ட போயிட்டு டப்பாவில் போட்டு வச்சிருக்கு. அப்புறம் அவங்க வந்து நானும் என்ன பண்ணேன், நீங்கள் கொடுத்துருங்க நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அவங்க வந்து அதை எனக்கு என்னன்னா அவங்களோட நம்பிக்கையா அந்த இடத்துல நான் உடைக்க விரும்பலையா. இந்த மனுஷா இருக்காரு பாருங்க, இந்த மாதிரி தான் இதே மாதிரி சிரிக்கிறாருல இப்ப அதே மாதிரி அங்கே போய் சிரிச்சு அவங்க வந்து சரி விடுங்க. அவங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் என்னன்னா இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அவங்களால. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஜாக்கி எங்களை கொண்டு வந்து அதை அவங்க கொடுத்து மறுநாள் நான் அதை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க அவங்க அது ஒரு சரி விடுங்க இந்த மாதிரி ஜாக்கி பண்ணுவாப்ல.
அந்த மாதிரியான நேரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஈஸியாக அதை நீ தான் போடலைல்ல, இந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்டேயும் நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. அது பிஹேவியர் அப்படி தான், ஒஸ்ட் பிஹேவியர்களும். ஓகேவா? மேரி வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணவேணி பிச்சனை வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. லைக் நம்பர் 98. ஏய் 142 பேர் இருக்கீங்க, ஆனால் 98 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. யாரும் லைக் பண்ண மறந்துடுறீங்க. டக்குன்னு போய் இதுவரை லைக் பண்ண அத்தனை பேருடைய வாழ்விலும் செல்வ செழிப்புகள் உண்டாகட்டும். இதுவரை தானா? இதுவரை லைக் பண்ண அத்தனை பேருடைய வாழ்விலும் செல்வ செழிப்புகள் உண்டாகட்டும். மார்க் மை வேர்ட். இது வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் விஷஸ். நான் முதல்ல லைக் பண்ணிடுறேன். நான் பார்த்துறேன். பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் ரித்லா சொல்லியிருக்காங்க, மை மாம் குட் நாட் கீப் த ஸ்வீட்ஸ் இன் மை my mom could not keep the sweets my in-laws told in my baby shower function as she does not know to prepare it. According to my in-laws, this is the reason my daughter was born premature in 36 weeks. சரி விடுமா, ஏதாவது எல்லாம் அடிச்சு விடுற எல்லாம் இங்க சயின்டிஸ்ட், எல்லாம் டாக்டர்ஸ். இங்க ஸ்வீட் வைக்காதனால அங்க எப்படி 36 எது சொன்னா நீ அலடுவியோ அதை வச்சு நான் சொல்லுவேன். எது சொன்னா நீ கஷ்டப்படுவியோ அதை வச்சு ஸ்வீட் வைப்பல்ல, ஒரு தட்டுக்கு 4 தட்டு வைப்பல்ல. அண்டர்ஸ்டுட்மா. சங்கீதா சண்முகம் சொல்லியிருக்காங்க, we have a soft corner when it comes to our kids. They are using it, that's all. உண்மை. இது கிட்ஸ்ன்னு இல்லை, வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னும் பொழுது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒரு பெரிய கார் வந்து இடிச்சிருச்சு. நல்ல வேலை இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த ராகு காலம் எமகண்டத்துலலாம் கிளம்பல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா அன்னைக்கே நான் சொன்னேன்டா தம்பி. அது வந்து எப்படின்னா அந்த 4:30 தான் கிளம்பணும். 1:03 உடனே ஒரு பொட்டி மட்டும் எடுத்து வெளியே இருப்பாங்க. ஏன்னா நான் கிளம்பிட்டோமா, அது செருப்பு எடுத்துன்னு போய் பக்கத்து வீட்டில் விடுவாங்க. அது செருப்பு எடுத்துன்னு போய் அங்கே விட்டா நீ கிளம்பிட்ட அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நாங்கள் அந்த 4:30 தான் கிளம்புவோமே. அதுதான், அது எங்கள் நேரம். அது அப்போ தான் கிளம்புற மாதிரியே அமையும். நம்ம என்ன பண்ணுறது? ஓகேவா? புஷ்பகலா சிவபிரகாஷம் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறேன். அமுதா விஜய் அவங்க கமெண்ட் படிச்சுட்டு when my son asked me about God. படிக்கணும், ஜம்ப் ஆகி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. அமுதா விஜய் சொல்லியிருக்காங்க, when my son asked me about God, I used to explain about universe, black hole, worm hole and how earth is formed. Simple. By the end of our discussion he will forget what question he asked. முடிஞ்சிருச்சு. எல்லா ஹோல், அந்த ஹோல், இந்த ஹோல் எல்லாத்த பற்றியும் பேச. பிளாக் ஹோலில் தாங்க இந்த உலகமே இதாகுது. அது அந்த பிளாக் ஹோலில் இன்னமும் ஏகப்பட்ட யூனிவர்ஸ், ஏகப்பட்ட கோள்கள் வந்து அது உள்ளார போய் ஊந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை இல்லை சொல்கிறேன். இல்லை இல்லை, சிரிப்பு சரியா இல்லை. எனக்கு வந்து என்னன்றது ஓகே, அதை விட்டுருவோம். சிரிப்பு வேற மாதிரி ஆச்சு. இல்லை மேடம், இந்த யூனிவர்சல்ல மில்கி வேஸ் ஏகப்பட்ட மில்கி வேஸ் ஏகப்பட்டது இருக்கா. பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்கு மேடம். அது உள்ளார எல்லாம் போய் உழுந்துட்டே இருக்குது. என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேன்றது இன்னை வரையும் கேள்விகளாவே இருக்கு சயின்டிஸ்ட் கிட்ட. சீரியஸ்லி இப்படி பேசினாலும் இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். I know you smiled different. I didn't mean it, but இதுதான் பிளாக் ஹோல்ல எல்லாமே என்ன சொல்றது, அதுல எல்லாம் ஊந்துகிட்டே இருக்குதுன்ற. அது அதை யாராலையும் தடுக்கவே முடியல. ஓகே, இந்த மனித பிறவி பெண் அன்பினில் மூழ்கிடும். ஓ ஓ ஓ ஏ சொல்லுங்க. அப்போ பெண்கள்லாம் பிளாக் ஹோலுங்கிறீங்களா? தெரிஞ்சுத்தேன். ஜிஜே சொல்லியிருக்காங்க, கரெக்டுக்கா. என் எம்எல்லும் ஃபோட்டோ எம்எல்லும் தட் ஃபோட்டோ அண்ட் சிக்னஸ் கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. பாரு, உன் தொழிலே அதுதான். எவனாவது இந்த இவன் பூசாரிக்கு சரி, அவனாவது இந்த இவனுங்க என்ன பண்ண, அவன் போட்டோ ஒழுங்கா எடுத்துக்க மாட்டான். எவனோ போட்டு சீன் போட்டிருப்பான். அவனுக்கு ஏதாவது சரி என் போட்டோ ஒழுங்கா எடுக்க வச்சு கட்டி விடுற பாரு, ஏதாவது பண்ணி வச்சிருப்பான். அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கீழே போனீங்கன்னா களை எடுக்கிற டைம் பாருங்க. அண்ட் இந்த இலங்கேஷ் வந்து ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த 100th லைக் அப்படிங்கிறத லைக் அலர்ட் கொடுத்துருக்காப்ல. லதா ஐப்பா சொல்லியிருக்காங்க, தீபாவளி அலப்பறை இஸ் டூ மச். மை மாமா ஹூ ஃபாலோஸ் இட் வில் பாத் ஏர்லி இன் த மார்னிங் அண்ட் திஸ் டைம் ஹீ கால்டு மை மாம் அட் 4:45 AM டு விஷ் அண்ட் மை மாம் லைடு சேயிங் எஸ் கங்கா ஸ்நானம் ஆச்சு, ரொம்ப குஷ்டம். உண்மை. அது வந்து எப்படின்னா இன்னுமே
அது காலங்காலத்தால ஃபோன் பண்ணி நம்ம எங்கள் அத்தையெல்லாம் வீடியோ காலில் வரும் அந்த டைமுக்கு தான். நான் இப்போ தான் வந்தேன், வீடியோ ஆன் பண்ணு அப்படின்வாங்க. நான் அப்படியே டப்புன்னு ஐயோ வீடியோவே வர மாட்டேங்குது, சிக்னல் ரொம்ப லோவாக இருக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய இடத்துல சமாளிச்சிருக்கேன். எஸ் ஐ நோ. ஓகே. அண்ட் கௌசல்யா பாரதி சொல்லியிருக்காங்க, மெனி ஆர் கோயிங் ட்ரெக்கிங் ஃபார் ஹிமாலயாஸ், சம் ஆர் வாக்கிங் டு டெம்பிள்ஸ், ஆல் டிபெண்ட் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிலீவ்ஸ். அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்டாகவும் அவங்களுடைய பிலீஃபாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை கௌசல்யா பாரதி. நான் நடந்து போறேன், நீ என் கூடவே கோயிலுக்கு நடந்து வா அப்படிங்கிறதும், பையன் நடந்து வர மாட்டான், மருமக நீ நடந்து வந்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் அவதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி தர நம்மளை கூட்டின்னு போறது தான் இங்க ப்ராப்ளம், பிரச்சனை. ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து புவனா பாலகனி சொல்லியிருக்காங்க, மை ஹஸ்பண்ட் ஆல்சோ லாவ்ஸ் when someone gives me kumkum to keep in my thali. He then tells them please come to bank locker for this அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம தான் சொல்லியிருக்காங்க, ஜாக்கி நான் சொன்ன பிளாக் ஹோல்ல இப்படி மாத்திட்டீங்களே. நான் எப்படியுமே மாத்தலமா, யூனிவர்சல் ட்ரூத்தை தான் நம்ம சொன்னேன். ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் உள்ளார போய் அவங்க ஏதோ பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்கு, உண்மையிலே பிளாக் ஹோல்னு ஒன்று இருந்து அது உள்ளார போய் எல்லா அண்ட சராசரமும் உள்ளார ஊச்சி உள்ளார போய் உழுது, எல்லாமே அது உள்ளார தான் உழுது. என்ன ஆகுதுன்னு தெரியல, அதுதான் மேட்ரு. ஒரு வகை ஆற்றலை அழித்தால் வேறொரு ஆற்றலாக வெளிப்படும், இட்ஸ் நியூட்டன்ஸ்லாம். ஆனா அங்க வந்து பப்பு வேக மாட்டுது, என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வாட் கிரீன்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் டபுள் மீனிங். செம்ம முறை ஏமா இந்த அம்மா வேற சும்மா குளிருக்கு யாராவது போட்டு போத்திட்டு தூக்குறது விட்டு கொளுத்தி விட்டுக்கிட்டு பிஹேவியர்ல சேரு எனக்கு புரிஞ்சது நல்லா. ஃபாத்திமாவே சிரிச்சு வச்சிருக்காங்க. எஸ், ஃபாத்திமா கமெண்டே இவ்வளவுதான் வரும், ஒரு சிரிப்பு. அதுலயே எனக்கு தெரிஞ்சிச்சு. இனிமே நான் முதல்ல கீழே போய் ஃபாத்திமா சிரிச்சிடுறாங்களான்னு பாத்துறேன். ஃபாத்திமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சிரிச்சு வைங்க, இல்ல மறுநாள் அப்லோட் பண்ணும்போது அதில் போய் சிரிச்சு வைங்க. ஓகே. And Eleni சொல்லியிருக்காரு, since we are in foreign countries and somehow else escape from useless rituals, thank to nature அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க வந்ததுல அது ஒரு காரணம். ஆமாம், கரும்பு இல்லை, பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கழி கட்டலனாலாம் ஒரு மாதிரி இதான். மஞ்சள் கழி கட்டாம எப்படி அது இந்த கணுக்கு இந்த இடத்துல நெத்தியில வர மஞ்சள் குளிக்கணும். ஐயோ எப்பா எல்லாரும் கிடைக்கலப்பா, போதும்ப்பா சாமி, இதுக்குன்னே இவனுக்கு எல்லாம் ஃபாரின் வந்துட்டானுங்க. இவனுக்கு கடல் கடக்க கூடாதுன்னு சொல்லி இவன் மீறி வந்தது காரணம் இதுதான் தான் இருக்கும். பஞ்சக்கச்சை கட்டு, மயிரை கட்டு, மட்டையை கட்டு, அது இன்னும் ஏகப்பட்ட இதுல போனனாலே. அதுல இன்னொன்னு இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்னு பஞ்சகச்சம் கட்டி ஒரு போட்டோ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேற லெவல்ல வந்து அங்க போய் ஃபாலோ பண்றான் பாரு, அது வேற ஒண்ணு விஷயம். ஓகே. ஓகே. அண்ட் புஷ்பா வந்து லைக் போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், கமெண்ட்டுகள் முடிஞ்சது. பட் இன்னைக்கு அந்த எபிசோட்ல இருந்து கத்துக்கின விஷயம், மஞ்சள் சாரி ரொம்ப அற்புதமா பேசினாங்க. அதாவது ரொம்ப ஹாப்பி. எஸ். இல்லை, மஞ்சள் சாரி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பட்ட விஷயங்களை பேசினாலும் கூட எல்லா பெண்களுமே ஓரளவுக்கு ரொம்ப தெளிவாக பேசினாங்க. ஏமா ஏன் செய்யணும் அது விஜய் பார்த்தீங்களா? அப்புறம்க்கா சொல்லுங்க, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இது ஒரு இல்ல இது வந்து முடியக்கூடாது. அதுதான் 8:30 மணிக்கு எடுத்துன்னு வந்து வைக்கும் போதே தெரியும்ல, 8:30 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா 8:25 வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணிட்டு தானே இருந்தா. அந்த மாதிரியான ஆளவ அது வந்து ஃபர்ஸ்ட் அது தெரியாமல் இருந்தது, இப்போ பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே தெரியுதுமா. அப்புறம் ஒன்றும் இல்லை, கனுவட்டு பார்த்தீங்களா, அதான் கனுவட்டு -5 ஹியர் அண்ட் ஸ்டில் 0 மணி ரிசீவ்டா. ஐ ரிசீவ்டு மணிமா 10,000 rupeesமா. ஆமா, வெறும் 4-8 பிச்சை போட்டுருந்தா. அக்கா யூகே போனதுனால சரி, யூகே சிட்டிசனா இருக்காரு, பவுண்ட்ல சம்பாதிக்கிறாரு அப்படி இப்படின்றதால டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். இல்ல அதனால எல்லாம் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் வேற ஃபர்ஸ்ட் சொன்னான். எப்படி 10,000 ரூபா அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அதுதான், சும்மா கேட்காத அப்படின்ட்டான். அதுதான் மேட்டர். 2 வருஷம் இல்லை, அதாவது வருஷம் எல்லாத்துக்குமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ 10 வருஷமே ஏதோ கணக்கு சொன்னா. கரெக்ட். ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாயோ 50 ரூபாயோ தான் வந்தது அவன் போட்ட கணக்கு படி பார்த்தா. தட் இஸ் ஹவ் ஐ ரிசீவ்ட். பட் எவ்வளவு பேர் லைக் போட்டிருக்காங்க? 105 பேர் லைக் போட்டிருக்காங்க. ஒரு 137 பேர் லைன்ல இருக்காங்க. ஓகேவா? ரித்துலா சொல்லியிருக்காங்க, என் எம்ஐஎல் ஒரு நியூ ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ண கூட 4 கிழமை பார்ப்பாங்களாம். ஆமாம்மா, இது நானும் ஐ ஹவ் ஆல்சோ சஃபர்ட் தி சேம் ப்ராப்ளம். ஹாரி பாட்டர் ஆல்சோ சேம் ப்ராப்ளம். இதுக்கு 4 கிழமை பார்க்கறது. புதுசாக ஏதாவது ஒரு மிக்சி வாங்கி வந்தால் அதை வந்து சர்க்கரை அரைச்சிட்டு தான் மறுநாள் அரைக்கணும் அப்படிங்கிறது, அது எப்போ ஆன் பண்ணுறோங்கிறது, மொபைலை வாங்கி கொடுத்துட்டு மொபைல் அன்னைக்கு யூஸ் பண்ணாதுன்னு கையிலேருந்து பிடிங்கி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஐ ஹவ் ஆல்சோ ஃபேஸ்ட். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை.
ஸோ யூ ஸ்டில் ஹேவ் 15 minutes left for husky voice. சூப்பர், கங்க்ராட்ஸ் ஜாக்கி அண்ட் சுதா மேம் போட்டிருக்காங்க. ஆமாம், முடிகிற நேரம் வந்துடுச்சு. லைட் தட்ஸ் இட். வேறு ஒன்றும் பெருசாக விஷயங்கள் இல்லை. படிப்பு, வேலை, இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அண்டு யோசிக்கிற விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய கேள்விகள், நிறைய அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கும். எங்களுக்கான வாழ்க்கை முறையை நாங்கள் வாழறோம். இன்னொன்று அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு யோசிக்கவோ சிந்திக்கவோ விஷயமே இல்லாமல் உங்களுக்கு திணிக்கப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நம்புகிற காலம்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இப்படியான விவாதங்கள்லாம் வந்து பொதுவெளியில் வைக்கப்படுது. ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்கப்படுது. அது காரணம் கல்வி மிகப்பெரிய விஷயம். பொருளாதாரமும் உங்களுடைய சிந்தனையை தூண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்கும். அதுதான் இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற எதிர்த்தரப்பில் இருந்த பெண்களை எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று அவங்களாம் செய்கிறாங்களே அப்படின்னும் போது இப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து கோயில் அப்படின்றது வந்து ரொம்ப வெறுக்கிற விஷயம்லாம் எனக்கு கிடையாது. பட் கோயில் பக்தி மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து அது மூலமாக வந்து மட்டுப்படுத்துகிற விஷயங்களை தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம், கேட்குறோம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஏன் எதுக்குன்ற கேள்விகள், எதுக்காக இதை செய்யணும், எதுக்கு செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா தான். மற்ற நாட்டில் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருப்பார். இங்கே கொண்டாடாட்டாலும் நம்மள மாதிரியான நாட்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருப்போம். அவங்களால தான் இன்றைய, அதாவது தலையில் முக்காடெல்லாம் போட்டுக்காமல் சொல்கிற வேலையை அப்படியே செய்யாமல், ஏன் இதுக்குன்ற கேள்விகளோடு, உனக்கு இதான பிடிக்குது, உனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக, உன் மேலே உள்ள பாசத்துக்காக இது செஞ்சால் உனக்கு பிடிக்குது, அதனால் செய்கிறேன்ற மாதிரியான சில விஷயங்களையும் செஞ்சதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். லாஸ்ட் கமெண்ட் ஸ்ரீயோடதோட முடிக்கிறேன். ஸ்ரீ சொல்லியிருக்காங்க, worth it suffering this freezing country to avoid all this nonsense அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான் மேட்ரு ஓவர். ஸோ எனிவே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து லைக் போட்டு பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்குரிய அத்தனை பேருக்கும் நன்றியும் பேரன்பும். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரி மூலமாக பண்ணுங்கள். 2 பாக வீடியோவும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களது கருத்துக்கள் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியோட வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப்.